வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் நம்ம போட்ட வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சர்வரு, நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி அடிப்படை ஸ்டோன் அப்படின்னா அடிப்படை கல். நம்ம இதெல்லாம் பயின்று ஐடி துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை இங்கிலீஷ், ஆங்கிலம். அந்த இங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும், எழுத முடியும், கேட்குறத திருப்பி வாசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது கீழே சப்டைட்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எழுத்துக்கள், அதை படிக்கிறதுலையும் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு அதில் சிசி ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டு சிசி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா அதில் வரும் வார்த்தைகள். ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னாலும் இங்கிலீஷ் படம் பார்க்குறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் தயவு செய்து சென்னையில், மும்பையில், பெங்களூரில், டெல்லியில் இங்கெல்லாம் பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஆங்கிலம் படிங்க. ஆங்கிலம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் ஐடியில் போயிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, டேய் ஐடிக்கு வேலை செய்கிறதுக்கு ஆங்கிலத்தெலாம் தேவையில்லை, நாங்கள் உங்களை எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் போதும், அதாவது வேலை செய்ய தெரிஞ்சால் போதும், நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. எடுத்துப்பாங்க. ஆனால் 5 வருஷம் நீங்கள் அதே கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்வீங்க. அந்த நேரத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்கலாம் நல்ல லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது பிரிட்டிஷ் கவுன்சிலில் இங்கிலீஷ் கோர்ஸ் சேருங்க. அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். நான் ஐடியில் எப்படி ஈஸியாக வேலை செய்கிறது, எப்படி ஈஸியாக வேலை வாங்குறதுன்றதை சொல்லுவேன். சில பேர் நானே பார்த்துருக்கேன். அதாவது தேனி, கம்பம், திருச்சி, சேலம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வெளில வீட்டில் அப்பா அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு சென்னைக்கு ரூம் போட்டு தங்கிக்கிட்டு அவங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ஸில் சேர்றாங்க. சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 லட்ச ரூபா கொடு, நான் உனக்கு பக்காவாக உனக்கு ட்ரெயின் பண்ணி உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் வேலை சேர்ந்த 1 வருஷத்துலேயே உங்கள் வேலை உங்களை விட்டு போயிடும். அதுக்கு என்ன சொல்கிறதுனா, நீங்களே நல்லா படித்து சர்டிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலையில் சேருங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி என்னென்ன எங்கே படிக்கிறது அப்படின்னு. நீங்கள் இப்போ லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, சர்வர் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வெறும் டப்பா. அந்த டப்பா உள்ள ஓஎஸ் அப்படின்னு ஒன்றத்தை போட்டால் தான் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியும். உங்கள் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் ஓஎஸ் போடலன்னா அது ஒரு வெறும் டப்பா. ஆண்ட்ராய்டு ஓஎஸோ இல்லை ஆப்பிள் ஐஓஎஸோ போட்டிங்கன்னா தான் அதில் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இது ஓஎஸை பற்றினதுங்க. ஆனால் நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் சொல்லித்தரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் சிஸ்டம் ஓகேங்களா, சாதா லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ அதில் விண்டோஸில் என்னென்னலாம் பண்ண முடியும், சர்வரில் விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் விண்டோஸ் 2022 போட்டுட்டு அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், அதே சர்வரில் உபுண்டு இல்லை லைனக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம உபுண்டு ஃப்ரீ, அதனால் அதை போட்டுட்டு கூட நம்ம ஒரு 100 லினக்ஸ் கமாண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளவுடுன்னு வந்தீங்கன்னா, க்ளவுடில் ஏடபிள்யூஎஸ் அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ், அஜூர், கூகுள் க்ளவுட், அலிபாபா க்ளவுட், ஆரக்கிள் க்ளவுட், ராக்ஸ்பேஸ் க்ளவுட், இந்த மாதிரி எத்தனையோ க்ளவுட் இருக்குது. இதில் நம்ம கூகுள் க்ளவுடு, ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு, அஜூர் க்ளவுடு இது 3 பற்றி படிக்கலாம். அதை படித்ததுக்கப்புறம் கண்டெய்னரைசேஷன்னு சொல்லுவாங்க. கண்டெய்னரைசேஷன்னா உங்கள் ஓஎஸுக்கு மேலே ஒரு கண்டெய்னர் போட்டு அந்த கண்டெய்னர் உள்ள ஓஎஸை ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டெய்னரைசேஷன். அந்த கண்டெய்னரைசேஷனில் டாக்கர், கியூபர்நெட்டிஸ்ன்னு 2 டெக்னாலஜி இருக்குது. அது 2 பற்றியும் பார்க்கலாம். ஒன்ஸ் கண்டெய்னரைசேஷன் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் இருக்குது. ஸ்கிரிப்டிங்னா என்னென்னா, எழுத்துக்கள் மூலயமா ஒரு மிஷினில் நீங்கள் என்னென்னலாம் பேச வைக்க முடியும், அப்புறம் ஒரு மிஷினையும் இன்னொரு மிஷினையும் எப்படி பேச வைக்கிறது, ஒரு மிஷினையும் ஒரு வெப்சைட்டு கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த எல்லாமே ஸ்கிரிப்டிங் மூலயமா பாசிபிள். இப்போ இந்த ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்குது, பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்குது, இந்த 2 ஸ்கிரிப்டிங் இருக்குது.
இந்த 2 ஸ்கிரிப்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பைத்தன் ஸ்கிரிப்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ஐயோ இவன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்ன்னு சொல்கிறான், இவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறான், நம்மளாலாம் இவ்வளோ படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. படித்து தான் ஆகணும், சாகிற வரைக்கும் படித்து தான் ஆகணும். அதான் வந்து டெக்னாலஜியும் நம்மளோட இப்போ இருக்கிற நிலைமையும் அப்படி தான் இருக்குது. டெய்லி படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கணும். கடைசி நாள் வேலையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுதான் இப்போ இருக்க டெக்னாலஜி. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம், சர்வரு, நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பைத்தன் கோடிங் அப்படின்னு இருக்குது. அந்த பைத்தன் கோடிங்கில் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. அந்த செக்டாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். நான் வந்து இப்போ ஐடி எனேபிள் சர்வீசஸில் அந்த அளவுக்கு படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, பைத்தன் கோடிங்கை டாப் டு பாட்டம் நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோடிங், அதாவது நான் வந்து இன்றைக்கே சொன்னேன், 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்னொன்று ஐடி எனேபிள்டு சர்வீசஸ். இப்படி 2 விதமாக பிரிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போனீங்கன்னா ஜாவா, Node.js, C#, .NET, பைத்தன் ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி இத்தனை கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று படிங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப அவசியம். வாத்தியார் சொல்கிறத கேளுங்க. தயவு செய்து இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து 10வது இல்லை, ஒரு 12வதோ இல்லை காலேஜோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஓலா, ஊபரு, ரேப்பிடோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓட்டிகிட்ருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போதைக்கு வெளியில் காசு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் வந்து ஒரு வாத்தியார் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை செய்யுங்க. செஞ்சுட்டு அதை காசை சேர்த்து வச்சுட்டு தயவு செய்து இதை படிங்க. படித்து ஒரு நல்ல துறையில் போயிடுங்க. இவன் ஐடியில் வேலை செய்கிறான், நம்மளை ஐடியை பற்றி சொல்கிறான்னா, ஏங்க டெக்னாலஜி தாங்க எல்லாமே ஓடுது, ஓகேங்களா? நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கோங்க, ஓகே? உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு பணத்தை வந்து செலவு பண்ண முடியுது, உட்காந்த இடத்துல இருந்து தேவையானதை வாங்கிக்க முடியுது. இது எல்லாமே நம்மளால் வந்து டெக்னாலஜி இருக்கிறதோடு தான் முடியுது. அப்படின்னு இருக்கும்போது அந்த டெக்னாலஜிலே போய் வேலை செஞ்சால் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அதனால் நல்லா படிங்க. இங்கிலீஷை விட்டுறாதீங்க. இங்கிலீஷை வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷ் நல்லா பயிலுங்க. இங்கிலீஷ் பாட்டு கேளுங்க, இங்கிலீஷில் எழுத ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. இந்த விதத்தில் இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.